வெற்றி துரைசாமி அவரை வந்து 2012 தான் முதல்ல நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பல முறை அப்படி அப்பப்போ பார்த்துருக்கோம். பட் ஐஏஎஃப்சி தான் எங்களை ரொம்ப நெருக்கமாக கொண்டு வந்துச்சு. அவர் இந்த இடத்த வந்து ஐஏஎஃப்சிக்கு கொடுத்து கிளாஸஸ் நடத்துறதுக்காக கொடுத்தப்போ நிறைய நேரம் நாங்கள் பேசி இதை நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு நிறைய பேச வேண்டியது இருந்தது. ரொம்ப ரொம்ப வெரி டவுன் டு அர்த்தான பர்சன், ரொம்ப ஈஸி அப்ரோச்சபிள், எந்த ஒரு இதுவுமே இருக்காது. டக்குன்னு எடுத்து ஃபோன் பண்ணால் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி பேசுவார். எது கேட்டாலும் ஒன்று அதை பண்ண தருவார், இல்லை அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் கொடுப்பாரு. ஸோ அவ்வளோ சப்போர்ட், வெரி சப்போர்ட்டிவ். ஒரு பெரிய ஒரு இது மாதிரி எங்களுக்கு இந்த இன்ஸ்டியூட்டை இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு அவர் இல்லைன்னா முடிஞ்சிருக்குமான்றது உண்மையிலேயே ஒரு தள்ளி போயிருக்கு. உண்மையிலேயே அது ஒரு இதுதான். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும். நேற்று அவங்க அப்பாவோட அந்த பேச்சு நான் கேட்டப்போ தான் வந்து அவரோட கனவு வந்து அதில் அவர் சொல்லியிருக்கார் இல்லையா, அப்போ தான் எனக்கும் தெரியும். அதை கேட்ட உடனே வந்து அது எவ்வளவு பரந்ததாக இருக்குது, எவ்வளவு பெரியதாக இருக்குது அப்படின்றது வந்து தோணுச்சு. ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பர்சனலாக வந்து இவர் மூலமாக அவர் தெரிஞ்சதெல்லாம் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆளுங்களோட நம்மளை இந்த லைஃப்பில் வந்து அவங்களோட ஒரு சந்தர்ப்பம், அவங்கள பார்க்குறது, அவங்கள பேசுறது அப்படி இருக்கிறது ரொம்ப வந்து அது ஒரு பெருமையாக தான் இருக்குது. உங்களோட அந்த கனவு நினைவாகிறதுக்கு அவங்க மட்டும் இல்லை, நாங்களுமே உங்கள் கூட எந்த நேரத்துலையும் ரெடியாக காத்திருப்போம். என்ன தேவைனாலும் நாங்களும் உங்களோட இருந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும், அவங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே வந்து என்னுடைய இதை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப கஷ்டமான நேரம், பட் அதை கடந்து தான் வரணும். கடந்து வந்து இன்னும் அவரோட பணி அவர் நிறைய செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். நன்றி. துன்பமும் துயரும் ஒரு சேர சூழ்ந்த அரங்கத்தில் தம்பி வெற்றி துரைசாமி அவர்களுடைய நினைவஞ்சலி, அவருக்கு புகழஞ்சலியாகவும் இந்த அமைப்பு அமைய வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 9 நாட்களாக நான் பூஜை அறைக்கே செல்லாமல் மிக 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 சொல்லனா துயரத்தில் சூழ்ந்திருந்தேன். அவரோடு பழகிய ஒவ்வொரு காலமும் மிக சிறப்பான ஒரு காலம். 2 மாதங்களுக்கு முன் எனது அலுவலகத்துக்கு வந்து என்னோடு உரையாடி கொண்டிருக்கும் போது கூட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுறதாக நீங்கள் பயணிக்கிறது வந்து இன்றைய காலகட்டத்துக்கு சரியாக இருக்குமான்னு தம்பி நினைங்க. எல்லாம் சாதிச்சிட்டிங்க, பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்தாச்சு, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. நீ அப்பாவோட இருந்து நீ வந்து உறுதுணையாக இருக்கணும், திரையுலகுக்கு பெரிய சேவை செய்யணும்னு சொன்னேன். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பண்பாட்டு பள்ளியில் துவக்க விழாவில் நான் ஒரு தொகை நன்கொடையாக வழங்கின மறுநாளே என்னை சந்தித்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக அமைந்தது அங்கிள் அப்படின்னு சொன்னார். சீக்கிரம் எப்போ எனக்கு கதை சொல்ல போகிறேன்னே, கதை ரெடியாக பண்ணிட்டு இருக்கிறேன்னே அங்கிள், ஆனால் டைரக்டர் வெற்றி சாருக்கிட்ட சொல்லிட்டு தான் அவருடைய ஒப்புதலோடு தான் வந்து உங்ககிட்ட வந்து நான் படம் பண்ணுவேன்னு சொன்னார். அப்படி ஒரு பக்தியும் பாசமும் நிறைந்த ஒரு குருவாகத்தான் தம்பி வெற்றிமாறன் அவர்களை அவர் மனதில் பிரித்து வைத்து கொண்டிருந்தார். எனக்கே இப்படி என்றால் வெற்றிமாறன் தம்பிக்கு எப்படிப்பட்ட துயரமும் துன்பமும் இருக்கும் என்பது தெரிந்தது. அவருடைய தந்தையார் எனக்கு மிக மிக நெருங்கிய நண்பர். அடிக்கடி தொலைபேசியில் பேசிக்கொள்வோம், நேரில் பேசிக்கொள்வோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தம்பியினுடைய படத்தை பார்த்து மிக சிறப்பாக உருவாக்கி இருக்கிறார். நீங்கள்லாம் சந்தோஷப்படணும். நீங்கள் வந்து ஆயுள் நிறைய காலம் மக்கள் வாழ வேண்டதுக்காக ஒரு இயற்கை உணவை உருவாக்குறதுக்கு ஒரு படம் எடுக்கணும்னு சொன்னீங்க. அது தம்பி மூலயமாவே எடுங்கன்னும் போது இல்லை அது வேற,
இது வேற, இது தனியாக நம்ம பண்ண வேண்டியது அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு தந்தையாருக்கு இப்படிப்பட்ட ஒரு இழப்பு, பேரிழப்பு, எந்த தந்தைக்கும் இந்த கொடுமை நிகழக்கூடாது. இந்த சூழலில் சொல்லனா துயரமும் துன்பமும் சூழ்ந்த இந்த அரங்கத்திலிருந்து விடைபெறுவதை நான் வேண்டிக் கொள்கிறேன்.